Hi everyone. So இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட பார்த்திருப்போம். அதாவது ஒரு கெபாசிட்டருக்கு இடையில கண்டக்டிங் ஸ்லாப் வச்சிருந்தோம் அப்படினா என்னுடைய கெபாசிட்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்து அதே கெபாசிட்டருக்கு இடையில எனக்கு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இருந்ததுன்னா என்னுடைய கெபாசிட்டன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது. சோ இத தான் இந்த வீடியோல வந்து நம்ம ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ இனிஷியலி நமக்கு என்ன தெரியும் அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கெபாசிட்டர் அப்படினாவே ரெண்டு parallel plate ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொன்னு வந்து நெகட்டிவ் சார்ஜும் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில நான் என்ன பண்ண போறேன் அப்படினா நான் வந்து ஒரு கண்டக்டிங் ஸ்லாபுக்கு பதிலா இப்போ இன்சுலேட்டிங் ஸ்லாப் இல்லனா டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் வந்து நம்ம பிளேஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்றேன் d அப்படினு சொல்றேன். இந்த thickness of the dielectric slab வந்து நான் T அப்படினு சொல்லிருக்கேன். So since it is positively charged and the other plate வந்து negatively charged அப்படின்றதுனால நமக்கு இங்க என்ன நடக்கும்ன்றது தெரியும் இல்லையா? So அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த கெபாசிட்டர்ல இருந்து இப்படி போகுது. அப்ப இந்த டைஎலக்ட்ரிக் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கும்போது எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு இந்த போலரைசேஷன் process வந்து நடக்குது. இதை நம்ம கண்டக்டர் அப்படினு சொல்லும்போது எனக்கு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ இன்சைட் த கண்டக்டிங் ஸ்லாப் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம E டைம்ஸ் T வந்து 0ன்னு சொல்லியிருப்போம் இன்சைட் த ஸ்லாப் அப்படின்னு. அப்போ நம்ம அந்த ரெண்டு கேப்புக்கு இடையில இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் E0 டைம்ஸ் D மைனஸ் T அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் அப்படின்றதுனால எனக்கு இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வெளியில இருந்து வரக்கூடிய அந்த E0 எலக்ட்ரிக் ஃபீல்டும் கேன்சல் ஆகாது. இதை வந்து நம்ம போலரைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம படிச்சிருக்கிறோம். போலார் மாலிகுல் நான் போலார் மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து எனக்கு டைபோல் மூவ்மெண்ட் வந்து போலார் மாலிகுல்ஸ்ல எப்பவுமே இருக்கும், நான் போலார் மாலிகுல்ஸ்ல இருக்காது, கோயின்சைட் ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். அப்போ இந்த ரெண்டு கேஸ்லயுமே எனக்கு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து அந்த போலரைசேஷன் ப்ராசஸ், அதாவது எனக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து செப்பரேட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். கோயின்சைடா இருக்கிறது எப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இனிஷியலா எனக்கு பிஃபோர் இன்சர்ட்டிங் த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் என்னுடைய கெபாசிட்டன்ஸ் C0 which is equal to epsilon naught A divided by D. இது நம்ம ஆல்ரெடி படிச்ச ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதுல ஏதோ ஒரு டவுட்டுமே கிடையாது. இது நம்ம பேசியிருப்போம். கெபாசிட்டன்ஸ் வந்து அந்த மீடியம் பிளஸ் ஏரியா ஆஃப் த பிளேட் பிளஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேட் அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். இப்போ நியூ கெபாசிட்டன்ஸ் வந்து எனக்கு தேவை, அதாவது C அப்படின்றது வந்து we need. What is C after inserting the dielectric slab? அப்ப பேசிக்கலி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் E டைம்ஸ் D அப்படி நம்ம சொல்லுவோம். அப்ப இதை எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல E அப்படின்றது வந்து எனக்கு இங்க எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்னு இருக்கு பிளஸ் எனக்கு இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. எது E அப்படின்னு இருக்கு, எது அந்த ஸ்லாபுக்கு உள்ள. இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்காது. பிகாஸ் எனக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் அப்படின்றதுனால எனக்கு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டர்னலும் கேன்சல் ஆகாது. அங்க மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மின்றதுனால இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்டர்னலை விட கம்மியா தான் இருக்கும். இங்க கம்மியா இருக்கும் வெளியில இருக்கிறத விட. சரியா? அதான் நமக்கு இங்க முக்கியமான கான்செப்ட். அப்ப இதுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட T, அந்த டிஸ்டன்ஸ், அந்த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் உடைய அந்த திக்னஸ் T. அப்ப வெளியில இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? இந்த கேப், இந்த கேப் நம்ம அதுல பார்த்தோம் இல்லையா? அதேதான். அப்ப அது என்ன டோட்டல் வந்து D. இந்த T போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற இந்த பிட்டும் அந்த பிட்டும். சோ அத என்ன சொல்றேன் பாருங்க, D மைனஸ் T. இது எப்போ என்னுடைய கண்டக்டிங் ஸ்லாப் இருக்கு பாருங்க, சாரி டைஎலக்ட்ரிக் ஸ்லாப், அதனுடைய திக்னஸ் வந்து should be less than D. அப்போ இந்த கண்டிஷன்ஸ் வந்து acceptable அப்படி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அது ரெண்டு ஈக்குவலா இருந்தா எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்க போறோம். ரைட், இது நமக்கு தெரியுங்க. இது நமக்கு இருக்கிற பேசிக் ஈக்குவேஷன்ஸும் கூட. அப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் parallel plate கெபாசிட்டர் வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட்ன்றது சிங்கிள் பிளேட். அப்ப வெறும் எப்சிலான் நாட் அப்படின்றது வந்து டபுள் பிளேட். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு E0 அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. அப்ப அது சிக்மா பை எப்சிலான் நாட். சோ இது என்ன? இந்த சின்ன பிட் அது என்னது? ஏர் தானே.
அப்ப இது முடிஞ்சது. அப்போ E அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், அதே சிக்மா பை எப்சிலான் நாட் பிளஸ் அது இன்சுலேட்டிங் டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இல்லையா, டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இல்லையா, அப்ப அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அது எப்சிலான் ஆர்னு சொல்லலாம். இல்ல நான் எப்சிலான் ஆர்னு சொல்லாம you can also say that as k, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். சிம்பிளா முடிஞ்சது. சரி, அதை நம்ம எப்சிலான் ஆருக்கு பதிலா k ன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ இந்த டேர்ம் இந்த ஈக்குவேஷன்ஸ்ல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். பாருங்க, நமக்கு என்ன இருக்கு, v which is equal to e naught இருக்கு. அந்த e naught க்கு பதிலா சிக்மா பை எப்சிலான் நாட் முடிஞ்சதா. அதுக்கு அப்புறம் d minus t ன்னு இருக்கு, அத நான் அப்படியே எழுதுறேன். பிளஸ் e இருக்கு. e என்ன, சிக்மா பை எப்சிலான் நாட் டைம்ஸ் k. இது என்னது, t thickness. அவ்வளவுதான். இதுதான் நம்ம வந்து பேச போறோம், வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. அப்ப இதை நம்ம சொல்லிட்டோம். அப்ப இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிக்மா பை எப்சிலான் நாட்டை காமனா எடுக்கலாம். அப்ப எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற பாருங்களேன், d மைனஸ் t, கரெக்ட் தானே, பிளஸ் t பை k. இதுல எதனா டவுட் இருக்கா, எதனா டவுட் இருக்கா? இந்த சிக்மா எப்சிலான் நாட் எடுத்துட்டேன், மிச்சம் இருக்குது d மைனஸ் t பிளஸ் t பை k அப்படியே வச்சிருக்கேனா. இது என்னது, எனக்கு இது v. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், கெப்பாசிட்டன்ஸ். அப்ப கெப்பாசிட்டன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், cv ஈக்குவல் டு q. எனக்கு c தான் வேணும். அப்ப c which is equal to q by v. அப்ப q அப்படியே நான் எழுதுறேன், q நான் அப்படியே எழுதுறேன், q by v ன்றது என்ன, இங்க இருக்கு பாருங்க, சிக்மா by epsilon நாட், by epsilon நாட், so epsilon நாட் இது அதில தானே இருக்கு. so d minus t plus t by k. இதுல எதனா டவுட் இருக்கா, வாய்ப்பே கிடையாது. and அதே மாதிரி since we are talking about the surface charge density, அப்ப இந்த சிக்மாவோட வேல்யூவை நான் மறுபடியும் மாத்த போறேன். இது நமக்கு என்ன தெரியுமே, சிக்மா அப்படின்றது வந்து q by a, சர்ஃபேஸ் ஏரியா a. அதை நான் அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண, அப்ப சிக்மாக்கு பதிலா q by a ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து c which is equal to இந்த q epsilon naught, இந்த சிக்மாக்கு பதிலா q by a, q by a, so a நான் அப்படியே மேல எழுதிட்டேன். ரிமைனிங் டேர்ம் வந்து இந்த d minus t plus t by k. இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. இந்த q-வும் இந்த q-வும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு ரிமைனிங் டேர்ம் வந்து c which is equal to epsilon naught times a d minus t plus t by k. அப்ப இந்த d அப்படியே வச்சிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் t ஐ காமனா எடுக்கிறேன். அப்ப மைனஸ் இதுல இருந்து மட்டும் d அப்படியே தான் வச்சிருக்கேன், இதுல இருந்து t ஐ மட்டும் காமனா எடுக்கிறேன். அப்ப மைனஸ் t காமனா எடுத்தா இது என்ன ஆயிடும், இது 1 ன்னு ஆறிடும். அப்போ இங்க மைனஸ் 1 by k அப்படின்னு மாறிடும். அப்ப இந்த t உள்ள படிச்சோம், இது மைனஸ் t, இது பிளஸ் t by k. சேமா d அப்படியே தான் வச்சிருக்கேன், t ஐ மட்டும் இதுல இருந்து காமனா எடுக்கிறேன். அப்ப this is my new capacitance. இதுதான் நியூ கெப்பாசிட்டன்ஸ், முடிஞ்சு போச்சு. இதுக்கு நமக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் என்னுடைய திக்னஸ், ரைட், அது இம்பார்ட்டன்ட் கேஸ்மா, ரைட், அது எனக்கு வந்து அது இம்பார்ட்டன்ட் கேஸ். so case, okay, suppose என்னுடைய thickness of the dielectric slab வந்து அந்த கெபாசிட்டருடைய கேப் இருக்கு பாருங்க, அந்த திக்னஸ்க்கே இருந்தால் எப்படி இந்த ஈக்குவேஷன் மாறுது பாருங்க, c which is equal to epsilon naught a divided by இந்த d அப்படியே வச்சிருக்கேன், இந்த t என்ன இருக்கு, அந்த thickness of the slabக்கே இருக்கு, அதுவும் d. அப்புறம் நமக்கு என்ன இருக்கு, 1 minus 1 by k. கரெக்ட்டா? இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், உங்களுக்கு தெரியும், நான் எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லை. இது எப்படி எழுதுவீங்க பாருங்களேன், எப்படி பாருங்க, c which is equal to epsilon naught a, இந்த d அப்படியே வச்சிருக்கேன், இந்த d இது ரெண்டுத்துக்கும் காமன், அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணோமா, மைனஸ் d, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் d by k. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இப்போ இங்க நான் அதே கலர் யூஸ் பண்றேன், இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். so I can say this as epsilon naught a, இந்த k மேல போயிடுச்சு, k by d ன்னு சொல்லலாமா.
அப்போ என்னுடைய நியூ கெப்பாசிட்டன்ஸ் C which is equal to இதை நம்ம என்ன சொல்லலாம் C நாட்னு சொல்லலாமா அப்ப அங்க ஒரு K இருக்கா அப்போ K C நாட் அப்போ என்னுடைய கெப்பாசிட்டருக்கு இடையில நம்ம ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இப்போ இந்த இடத்துல நீங்க you can also substitute suppose இத நம்ம அதர் கேஸ் வச்சுப்போமே இது கேஸ் 2 னு வச்சுப்போமே இத நீங்க ட்ரை பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல t equal to d ன்னு சொன்னேன் இப்போ t அப்படினு இருக்கிற இடத்துல d/2 ன்னு போட்டு பாருங்க அப்ப இந்த என்டையர் ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணி உங்களுடைய நியூ கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்குன்றத சொல்லுங்க சரியா சோ நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்களே ஒரு கேஸ் ஒரு சிம்பிள் அசம்ப்ஷன்ஸ் you can also d/7 d/10 d/12 எது வேணா போடலாம் இங்க d/2 t க்கு பதிலா இந்த d இருக்குல இதுக்கு பதிலா d/2 ன்னு போட்டு பார்த்துட்டு just say what your equation is பொறுமையா பாருங்க டவுட் எதனா இருந்தது அப்படினா மறக்காம சொல்லுங்க சோ இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு கண்டக்டிங் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணாலும் சரி டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் பண்ணாலும் சரி கெபாசிட்டருக்கு இடையில என்னுடைய கெபாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது ரொம்ப சிம்பிள் அந்த கேஸ்ல என்னுடைய திக்னஸும் என்னுடைய அந்த கண்டக்டிங் ஸ்லாப் உடைய திக்னஸும் டியும் சேமா இருந்ததுன்னா இன்ஃபைனைட் என்னுடைய நியூ கெபாசிட்டன்ஸ் பட் இங்க அப்படி கிடையாது k டைம்ஸ் வருது பொறுமையா பாருங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க thank you help this with a smile